தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் இரண்டாவது பாகத்தில் தத்தாத்ரேயர் ஏன் அவதூதர் என்று அழைக்கப்படுகிறார், அவதூதர் என்ற சொல்லின் உண்மையான ஆன்மீக அர்த்தம் என்ன, மேலும் உலகமே குரு என்று அவரது அதிசயமான 24 குருமார்களின் உபதேசத்தை ஆழமாக இந்த காணொளியில் நாம் ஆராயலாம். இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போயிடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. ஏன் தத்தாத்ரேயர் அவதூதர் என்று அழைக்கப்படுகிறார்? 24 குருக்கள், உலகமே குரு என்று ஒரு ஆன்மீக விசாரம்தான் இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கிறோம். கடந்த சத்சங்கத்தில் நாம் தத்தாத்ரேயர் யார் என்பதை பார்த்தோம். அவர் ஒரு புராண பாத்திரம் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் இறை உண்மையை உணர்ந்த பரம ஞானி என்பதையும் நாம் புரிந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைய சத்சங்கத்தில் நாம் இன்னும் ஆழமான ஒரு கேள்விக்குள் நுழைகிறோம். ஏன் தத்தாத்ரேயரை அவதூதர் என்று அழைக்கிறார்கள்? இந்த ஒரு சொல்லை புரிந்து கொண்டால் யோகத்தின் இலக்கு என்ன என்பதும் நமக்கு தெளிவாக புரியும். அவதூதர் என்ற சொல்லின் உண்மையான பொருள், அவதூதர் என்ற சொல்லை பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் சமூக விதிகளை பின்பற்றாமல் இருப்பவர்தான் அவதூதர் என்று. இன்னும் சிலர் ஆடையின்றி அலைபவரோ, உலக வாழ்க்கையை விட்டு ஓடிப்போனவரோ அவதூதர் என்று கருதுகிறார்கள். ஆனால் அது வெளிப்புற தோற்றம் மட்டுமே. ஆன்மீக நிலையில் அவதூதர் என்பது அகங்காரம், ஆசை, பயம், புகழாசை, பழி, பற்று ஆகிய மனக்கட்டுகளை முழுமையாக உதிர்த்தெறிந்தவர் என்று பொருளாகிறது. அவ என்பது விளக்குதல் என்று பொருள், தூது என்பது உதிர்த்தெறிதல் என்று பொருள். எனவே அவதூதர் என்பது உலகத்தை துறந்தவர் அல்ல, உலகம் மனதில் உருவாக்கிய அடையாளங்களை துறந்தவர். அவருக்கு நான் பெரியவர் என்ற எண்ணமும் இல்லை, நான் சிறியவன் என்ற எண்ணமும் இல்லை. நான் என்ற மையமே கரைந்து விட்டது. உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன? நாம் பொதுவாக சுதந்திரம் என்றால் என்ன நினைக்கிறோம்? நாம் விரும்பியதை செய்வது, நமக்கு பிடித்த இடத்திற்கு செல்வது, யாரும் நம்மை கட்டுப்படுத்தாத நிலை. ஆனால் தத்தாத்ரேயர் கூறும் சுதந்திரம் என்பது வேறு. உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்தாத நிலையே உண்மையான சுதந்திரம். கோபம் வந்தால் அதற்கு அடிமையாவதில்லை, புகழ் வந்தால் அதில் மயங்குவதில்லை, இகழ்ச்சி வந்தால் உடைந்து போவதில்லை, வெற்றி வந்தால் அகங்காரம் வளர்வதில்லை, தோல்வி வந்தால் தாழ்வு உணர்வு வருவதில்லை. இந்த சமநிலையே அவதூத நிலை. உலகமே குரு. தத்தாத்ரேயரின் வாழ்க்கையில் மிகவும் வியப்பூட்டும் நிகழ்வு என்று சில உள்ளன. ஒரு மன்னன் அவரிடம் கேட்டார், உங்களுக்கு குரு யார் என்று கேட்டார். அதற்கு ஒரு மனிதரின் பெயரை தத்தாத்ரேயர் கூறவில்லை. அவர் கூறியது, எனக்கு 24 குருக்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்.
அந்த குருக்கள் யார் என்று அவர் கூறினார் தெரியுமா? பூமி, காற்று, வானம், நீர், நெருப்பு, சந்திரன், சூரியன், புறா, மலைப்பாம்பு, கடல், தேனி, யானை, மான், மீன், ஒரு குழந்தை, ஒரு கன்னிப்பெண், ஒரு வேசி, ஒரு சிலந்தி, ஒரு குளவி, இப்படி உலகம் முழுவதுமே அவருடைய குருவாக இருந்தது. இதை முதலில் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இதில் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் மறைந்துள்ளது. தத்தாத்திரேயர் கூறிய முதல் குரு பூமி. தத்தாத்திரேயர் பூமியை பார்த்து என்ன கற்றார்? பூமியை எல்லாருமே மிதிக்கிறார்கள், அதன் மேல் குப்பைகளை கொட்டுகிறார்கள், அதை வெட்டுகிறார்கள், உழுக்கிறார்கள். ஆனால் பூமி யாரிடமும் கோபப்படுவதில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்கிறது? மலர்களை கொடுக்கிறது, பழங்களை கொடுக்கிறது, நீரை கொடுக்கிறது, வாழ்க்கையை கொடுக்கிறது. தத்தாத்திரேயர் கூறுவது என்னவென்றால், நீரும் பூமியைப் போல இரு. பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் உன்னிடமிருந்து நன்மை மட்டுமே வெளிப்படட்டும். நாம் இதை நடைமுறையில் வாழ முடியுமா? ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு அமைதி குலைந்து விடுகிறது. அதுதான் நமக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். தத்தாத்திரேயர் கூறிய இரண்டாவது குரு காற்று. காற்று எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. நல்ல வாசனை இருக்கும் இடத்திற்கும் செல்கிறது, துர்நாற்றம் இருக்கும் இடத்திற்கும் செல்கிறது. ஆனால் எந்த வாசனையையும் தன்னுடையதாக வைத்துக் கொள்வதில்லை. அதே போல ஒரு சாதகன் உலகத்தில் வாழ வேண்டும். உலக அனுபவங்கள் வரட்டும் போகட்டும், ஆனால் அவற்றை மனதில் சேமித்து வைத்து துன்பப்பட வேண்டாம் என்பது தத்தாத்திரேயரின் உபதேசம். மூன்றாவது குரு ஆகாயம். வானத்தை பாருங்கள். மேகங்கள் வருகிறது, மழை பெய்கிறது, இடி முழங்குகிறது, விமானங்கள் பறக்கின்றன. ஆனால் ஆகாயம் பாதிக்கப்படுகிறதா? இல்லை. அதே போலதான் நமது ஆத்மாவும். எண்ணங்கள் வருகின்றன, உணர்ச்சிகள் வருகின்றன, கோபம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது, துக்கம் வருகிறது. ஆனால் சாட்சியான ஆத்மா மாறுவதில்லை. அதுவே அத்வைதத்தின் மையம். நான்காவது குருவாக தத்தாத்திரேயர் கூறுவது நீர். நீர் எப்போதும் கீழ் நோக்கி ஓடுகிறது. தன்னை தாழ்மையின் அடையாளமாக காட்டிக்கொள்கிறது. அது தொடும் அனைத்தையும் சுத்தப்படுத்துகிறது. நமது மனமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அகங்காரம் உயர விரும்புகிறது, ஞானம் தாழ விரும்புகிறது. ஐந்தாவது குருவாக நெருப்பு. நெருப்பில் எதை போட்டாலும் அது எரிந்து ஒளியாக மாறுகிறது. அதே போல ஒரு ஞானியின் மனம் பாராட்டையும் ஏற்றுக்கொள்கிறது, இகழ்ச்சியையும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இரண்டையும் ஞானமாக மாற்றுகிறது. குழந்தையிடமிருந்து அவர் என்ன கற்றுக்கொண்டார் என்றால், ஒரு சிறு குழந்தையை பாருங்கள். அது 5 நிமிடம் அழும், பின்னர் சிரிக்கும். அது கடந்த காலத்தை நினைத்து அழுவதில்லை, எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் இல்லை. அது நிகழ்காலத்தில் வாழ்கிறது. அதனால்தான் இயேசுவும் பல மகான்களும் குழந்தையின் இயல்பை எடுத்துக்காட்டாக கூறியுள்ளனர். தத்தாத்திரேயரும் அதையே உணர்ந்தார். தேனியிடமிருந்து தத்தாத்திரேயர் கற்ற பாடம் என்னவென்றால்,
தேனி பல மலர்களிடமிருந்து தேனை சேகரிக்கிறது. ஆனால் அதிகமாக சேகரித்த தேனை இறுதியில் வேறு ஒருவர் எடுத்துச் செல்கிறார். இந்த நிகழ்விலிருந்து தத்தாத்திரேயர் என்ன கற்றுக்கொண்டார்? அளவுக்கு மீறிய சேமிப்பு இறுதியில் துன்பமாக மாறும். இன்று மனிதன் சம்பாதிப்பதை விட சேமிப்பதை பற்றியே அதிகம் கவலைப்படுகிறான். ஆனால் வாழ்வதற்கான நேரத்தை இழந்து விடுகிறான். சிலந்தியிடம் இருந்து கற்ற ஞானம் என்னவென்றால், சிலந்தி தன் உடலில் இருந்து தனக்கான வலையை உருவாக்குகிறது. பிறகு அதையே திரும்ப தன்னுள் இழுத்துக் கொள்கிறது. அதே போல இந்த உலகமும் பரம்பொருளில் இருந்து தோன்றி இறுதியில் அதனிலேயே லயிக்கிறது. இந்த உபநிஷத்துகள் கூறும் இதே உண்மையை தத்தாத்திரேயர் உணர்ந்தார். உலகமே குரு என்றால் என்ன? இங்கே நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. தத்தாத்திரேயர் உலகத்தில் பல உயிர்கள் எல்லாவற்றையும் குருவாக ஏற்றார். ஆனால் அவர் எல்லோரையும் பின்பற்றவில்லை. இரண்டிற்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. ஒரு திருடன் கூட நமக்கு குருவாக இருக்கலாம். ஏனென்றால் அவரிடமிருந்து திருட கற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை. திருடினால் என்ன விளைவு என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஒரு நோயாளியும் குருதான். அவரிடமிருந்து உடலை பாதுகாக்கும் அவசியத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒரு தோல்வியும் குருவாகத்தான் இருக்கும். அதிலிருந்து விவேகத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். உலகமே குரு என்பதன் பொருள் ஒவ்வொரு அனுபவத்தில் இருந்தும் விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள்வது. இன்றைய வாழ்க்கையில் இதன் பயன்பாடு பற்றி ஆழ்ந்து நாம் சிந்தித்தோமே ஆனால், இன்று சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான ஆன்மீக உரைகள் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் தத்தாத்திரேயர் என்ன கூறுகிறார் என்றால், வாழ்க்கையை படிக்க கற்றுக்கொள். ஒரு மரம் உனக்கு பொறுமையை கற்பிக்கிறது. ஒரு நதி விடுவிப்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சூரிய உதயம் நம்பிக்கையை கற்பிக்கிறது. ஒரு இரவு அமைதியை கற்பிக்கிறது. ஒரு தோல்வி பணிவை கற்பிக்கிறது. ஒரு வெற்றி பற்றற்ற தன்மையை கற்பிக்கிறது. அப்போது உலகம் ஒரு வகுப்பறையாக உங்களுக்கு தெரியும். அடியேன் கூறும் ஒரு சிறிய தியான பயிற்சியை இப்பொழுது நாம் அனைவரும் இந்த காணொளியிலேயே செய்யலாம். இன்று இயற்கையின் நடுவில் 10 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். ஒரு மரத்தை பாருங்கள், அல்லது ஒரு வானத்தை பாருங்கள், அல்லது ஒரு ஓடும் நீரை பாருங்கள். உங்களையே கேளுங்கள், இது என்னை எவ்விதம் கற்பிக்கிறது என்று. உடனே பதில் தேட முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக கவனியுங்கள். மனம் அமைதியாகும் போது இயற்கை உங்களுடன் பேசத் தொடங்கும். அன்பான ஆன்மீக சாதகர்களே, தத்தாத்திரேயர் 24 குருக்களை பெற்றதால் ஞானியாகவில்லை. கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை ஒருபோதும் இழக்காததால் ஞானியானார். அகங்காரம் சொல்வது எனக்கு எல்லாம் தெரியும். ஞானம் சொல்வது ஒவ்வொரு கணமும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. இதுவே அவதூதரின் இதயம். இதுவே யோகியின் மனம். இதுவே ஆத்ம ஞானியின் பார்வை. நம்முடைய அடுத்த சத்சங்கத்தில் தத்தாத்திரேய யோக சாஸ்திரத்தின் பின்னணி,
அதன் அமைப்பு, மந்திர யோகம், லய யோகம், ஹத யோகம், ராஜயோகம் ஆகிய 4 யோக பாதைகளை ஏன் தத்தாத்திரேயர் ஒருங்கிணைத்தார்? இன்றைய சாதகருக்கு இந்த நூல் ஏன் முக்கியமானது என்பதை ஆழமாக ஆராயலாம். ஓம் சிவாய நம.